குத்துமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சலங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நசீபையும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை முன்னேறும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் வருவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் உன்னுடைய சோதனையிலும் சிறு வயதிலே மௌத்தாவிலிருந்தும் கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும் சோதனையிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் செலவீனங்கள் அதனுடைய தீமையிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை நல்ல ரஹ்மான் மற்றும் நம்முடைய சந்ததிகளுக்கு சொந்தம் பெறுவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து கியாமத்து நாள் வரை உடல் ஆரோக்கியத்தோடும் செழிப்போடும் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் உள்ள ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, புனிதமான ரமலான் மாதத்தை கடந்து ஷவ்வால் மாதத்துடைய முதல் ஜும்ஆவை நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் மாதத்துலலாம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வந்து நிறைய கூட்டம் வந்து இருக்கும். இந்த நேரத்தில் ஆனால் இப்போது இனி வரக்கூடிய காலங்களில் இல்லை என்னென்னு புரியலை. ஆங்காங்கே 1-2 பேர் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியும். அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. அல்லாஹ்வே போதுமானவனாக. ஏனென்றால் மார்க்கத்துடைய விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைச்சலாக இருக்கிறோம். நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும். மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது, என்ன பேசப்படுகிறது என்ற விஷயங்களில் ரொம்ப கவனக்குறைச்சலாக நாம் இருக்கிறோம். ஆனால் மற்ற விஷயங்கள்ல நான் கரெக்டாக இருக்கிறோம். வெளி விஷயங்கள், உலக விஷயங்கள், சொத்து விஷயங்கள், யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் என்பன போன்ற எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் மார்க்கத்துடைய விஷயத்தில் மட்டும் இன்னும் சரியான விழிப்புணர்வு வரலையா, அல்லது வந்துட்ட மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு என்ன நினைப்புன்னா, எல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது, கூகுளில் இருக்குது, பயானில் இருக்குது, ஹதீஸில் அத ஆப்புகள் இருக்குது என்பன போன்ற ஒரு பொடுபோக்குத்தனம் என்பது இன்னைக்கு அதிகமாக போய்விட்டது. அதனால என்னமோ இன்னும் தெரியல, இந்த மார்க்க சொற்பொழிவுகள் மீது ஒரு பெரிய கவனம் செலுத்துவது கிடையாது. தன் இஷ்டப்படி வாழ்க்கை வாழலாம் என்ற ஒரு நிலை இன்னைக்கு அதிகமாக உருவாகிவிட்டது. யாருக்கும் கட்டுப்படாத தன்மை என்பது இன்னைக்கு அதிகமாக ஆகிவிட்டது. பெரியவர்களுக்கு கட்டுப்படாத தன்மை, குறிப்பாக பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத தன்மை, குறிப்பாக தலைவர்களுக்கு கட்டுப்படாத தன்மை, மார்க்க அறிஞர்களுக்கு மார்க்கத்துடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாத தன்மைகள் இன்னைக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறது.
அதனால் நாளுக்கு நாள் மிகப்பெரிய வீழ்ச்சிகளையும் மிகப்பெரிய சோதனைகளையும் நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுல விழிப்புணர்வு இல்லாமல் போய்கொண்டு இருக்க, என்ன சொன்னாலும் அதை பத்தி காதல வாங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒட்டுமொத்த இந்த விஷயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகதி, உங்களுடைய கைகளினால் நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுடைய சுய இஷ்டத்திற்கு நீங்கள் வாழாதீர்கள். அப்படி வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு நீங்க உலகத்திற்கு அனுப்பப்படல. இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு கட்டுப்பாடு, அதுதான் இஸ்லாம் என்பது. இந்த உலகத்தை பொறுத்தவரை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதற்குத்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். யார் யாரை கேட்க முடியும்? யார் யாரை கேட்க முடியும்? எப்படி வேண்டாலும் வாழலாம், அதுக்குதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்று சொல்லிவிட்டாலே அந்த கட்டுக்கோப்பில் வர வேண்டும், அந்த வட்டத்துக்குள் வர வேண்டும். அவனுக்கு பெயர் தான் இஸ்லாமிய. அத்தீனு அந்நஸீஹத்து என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீன் என்று சொன்னால் பிறர் நலன் நாடுவது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இஸ்லாம் என்று சொன்னாலே அடுத்தவர்களுடைய நலனை நாடுவதற்கு பெயர் தான் இஸ்லாம். அதை தாண்டி சுயநலமாக வாழ்வதற்கு பெயர் இஸ்லாம் அல்ல. ஏன் இஷ்டப்படி வாழ்வதற்கு எனக்கென்று ஒரு கட்டுப்பாடு, நான் இப்படித்தான் என்று சொல்வது அது பெரிய தவறான ஒரு நிலைப்பாடு, தவறான ஒரு நடைமுறை. அது அந்த நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சரி இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறையை நாம் பேணாமல் நமக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படுவது மிகப்பெரிய விஷயம். அது மிகப்பெரிய விந்தையான விஷயம். அது முதல்ல நம்மளை ஒரு கட்டுக்கோப்பில், ஒரு கட்டுப்பாட்டில் வரை வைத்திருக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா வயிற்றுல நெருப்ப கட்டி இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வயசு வந்துருச்சுன்னா உடனே அதை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு என்ன வழிகளோ அதை பார்ப்பார்கள். அது 2 புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னு வைக்கல, அந்த மூத்த பிள்ளைக்கு ரொம்ப அவசரப்படுவார்கள், சீக்கிரமாக திருமணத்தை முடிக்கும். ஏன்னா 2 புள்ள வீட்டுல உட்கார்ந்து இருக்குது அப்படிம்பாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்துட்டாலே வயிற்றில் நெருப்பு கட்டி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு அதிகமாக உருவாகிவிட்டார்கள். இவன் எப்படி போகும்போது நன்றாக போகிறான், ஆனால் வரும்போது எந்த சூழலில் வருகிறான் என்பது யாருக்கும் தெரியாது. என்ன பிரச்சனையை கொண்டு வருகிறான், எப்படி அவன் நடைமுறையை நடத்தி கொண்டு இருக்கிறான், எந்த சூழலில் யாரோடு படுகிறான், எதுவும் தெரியாது. அவன் நல்லபடியாக ஊருக்கு வீட்டுக்கு வந்துட்டான் மட்டும்தான் சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் அவள் வயிற்றில் நெருப்பு கட்டி இருக்கக்கூடிய இன்றைக்கு முதற்கொண்டு பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இன்னைக்கு முதற்கொண்டு. ஏனென்றால் அவன் உழைச்சி இளவுடுதோ இல்லையோ பைக் வாங்கி கொடுத்துடுறோம். நம்ம அழிவை நம்மளே வாங்கி கொடுத்துடுறோம். அல்லாஹ் காப்பாற்றான். அல்லாஹ் பெரும்பாலும் காப்பாற்றான். அல்லாஹ் எல்லா மக்களையும் காப்பாற்றவில்லை. நாம் வாங்கி கொடுத்துறோம். அவன் எப்படி போகிறான், என்ன செய்கிறான், யாரோடு போகிறான், 1க்கு 3 பேர் ஏற்றுக்கிட்டு போறானே, அடையினை தடுக்குவோமா? இல்லவே இல்லை. அது அவனுடைய கடமை என்று பெருமை கொண்டு பேசுபவர்கள் இன்னைக்கு அதிகம். என் மகனை பத்தியா எப்படி போறான் தெரியும், அவன் ஓட்டுவான், அவனுக்கு தெரிய எல்லாம், எந்த மூல சண்டு முடுக்கெல்லாம் அவனுக்கு போக முடியும் என்ற ஒரு விதமான ஒரு உணர்ச்சியை நாம் ஏற்றி விடுகிறோம். ஆனால் அவன் எப்படி போயிட்டு வருகிறான் என்பது, அவனுக்கு ஏதாவது ஒரு தீமைகள் ஏற்பட்டு விட்டால் தான் கவலை அங்கே ஆட்கொள்கிறது. அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறது என்று அங்கே குழம்பி போயிருக்கிறோம். தேவையில்லாத செலவீனங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சோதனைகளை, கவலைகளை, வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு எத்தனை பேர்களுக்கு தெரியுமா? அதை நல்ல நாள் பெரிய நாள் கூட ஒரு கட்டுப்பாடு இல்லாத பிள்ளைகள் வளர்ப்பு இன்னைக்கு அதிகமாக கொண்டே போகிறதா இல்லையா?
27 என்று கூட தெரியவில்லை, 28 கூட தெரியவில்லை, 29. எந்த நேரத்திலும் அவன் கட்டுப்பாட்டு இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே, அதை நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். பெற்றோர்கள் ஒன்று தெரியுமா, இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? மகள் காதலிக்கிறார் என்பதற்காக மகள் மட்டும் குற்றவாளி அல்ல. மகன் காதலிக்கிறான், ஒரு பெண்ணை விரும்புகிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா சித்தியும் தான், எல்லா விஷயமும் அடக்க வேண்டும். மகன் காதலிக்கிறான் என்பதற்காக மகன் மட்டும் குற்றவாளி அல்ல, அப்பங்காரனும் அதில் இருக்கிறான். அதான் ஃபர்ஸ்ட் குற்றவாளி, அவன் தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளி. பெற்றோர்கள் தான் முதல் குற்றவாளி, அதற்கு அப்புறம் தான் பிள்ளைகள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனை களம் என்று அல்லாஹ் சொல்கிறார். சோதனை களம், சோதனை களம். அப்படி என்றால் இந்த சோதனை களங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியாது யாரும். எங்களுக்கு பிள்ளை தேவையில்லை என்று சொல்லிவிட முடியுமா? எங்களுக்கு செல்வங்கள் தேவையில்லை என்று சொல்லிவிட முடியுமா? எங்களுடைய பிள்ளைகள் வழிபடி போகிறார்கள் என்பதற்காக வேண்டி பைக் இல்லாமல் வீட்டில் வாழ்ந்துவிட முடியுமா? கார்கள் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா? செல்போன்கள் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா? எல்லாத்தையும் வேண்டும், ஆனால் ஒரு கட்டுப்பாடு வேண்டும், ஒரு கண்ட்ரோல் வேணும். பெற்றோர்களுடைய கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய கண்ட்ரோல். இன்னைக்கு அதை தவறிவிட்டோம்னா பெருநாள் அன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட்கள் மட்டும், அதாவது 27 பெருநாள் இரவு வரை ஆக்சிடென்ட்ல மௌத்தா போன இளைஞர்கள் கிட்டத்தட்ட 7 பேர் தமிழ்நாட்டில். எல்லாம் என்ன காரணம்? இது எங்கே யாருடைய குற்றம்? இது பிள்ளைகளுடைய குற்றமா அல்லது பெரியவர்களுடைய பெற்றோர்களுடைய குற்றமா? வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக வேண்டி பெரும் பெரும் பைக்குகளை வாங்கி கொடுத்து விடுகிறோம். வீட்டுல சும்மா உட்கார்ந்து சுத்துறா, டெய்லி அவனுக்கு பேட்டா காசு பெட்ரோல் ஊத்துறதுக்கு 200 ரூபாய், பேட்டா காசு 300 ரூபாய், தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. நீ எப்போ வேண்டாலும் போறா, எப்போ வேண்டாலும் வாங்க. கேட்டா ஃப்ரெண்ட்ஸ், நீ இந்த ஃப்ரெண்ட்ஸுடைய அந்த 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 கலாச்சாரம் இன்னைக்கு அதிகமாக நீங்க போய் கொண்டு இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு மொழிக்கு வந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லைமா, ஏண்டாண்டு கேட்கிறது கிடையாது. கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான். அதை என்ன என்று கேட்க முடியவில்லை உமாமார்கள், வாப்பாமார்கள். வாப்பா என்ன இருக்கிறார், என்ன செய்யுது? அருமையானவர்களை யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எதற்காக பெற்றெடுத்தோம்? இப்படி கால் கொடுக்கிறதுக்கா? இப்படி என்னுடைய பிள்ளைகளை வலித்தவரை எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ள, கை உடைந்து கால் தேய்ந்து என்னென்ன தவறுகள். நம்முடைய தெருவில் எத்தனை குற்றங்கள் அந்த மாதிரி. நம்ம ஏன் வெளியில போய் பேச, நம்ம தெருவை பார்த்து நம்ம ஊரை பார்ப்போமே. 27 பெருநாள் வரை எத்தனை சிறுவர்கள் பைக்கிலிருந்து உளுந்து தன்னுடைய காலை உடைத்துக் கொண்டார்கள், கையை உடைத்துக் கொண்டார்கள். ஆனா வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு நீ வெட்கப்படுற, ஆனால் அவனுக்கு பைக்கை குடித்து கீழே விடும் வரை என்ன செஞ்சு கொண்டு இருந்த? இரவு முழுக்க சுத்த விடுறியே, ஏன் சுத்த விடுகிறாய்? எதற்காக நீ வெளியே விடுகிறாய்? அவனை தொழுக முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு வா. மக்ரிபு தொழுதுட்டு நீ என்ன நினைச்சுட்டாலும் பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை. மக்ரிபு தொழுதுட்டு 7 மணிக்கு அவன் வீட்டுக்கு போய் தன்னுடைய தொப்பியை கடைச்சி வச்சுட்டு அந்த ஃபுட்பால் விளையாடுற அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு பத்தை உருட்டிட்டு போறவன் சுபுஹ் தொழுகைக்கு முன்னால்தான் போறான். சஹருடைய நேரத்துல தான் வீட்டுக்கு போறான். அதுவரையும் எங்கே என் மகன் என்ன ஏது எப்படி எதுவுமே தெரியாது. எங்க சுட்டுகிறான், என்ன செய்கிறான், ஏது எதை பற்றியும் கவலை கிடையாது. என்ன வளர்ப்பு இதெல்லாம்? இஸ்லாம் எவ்வளவு அழகாக சொல்கிறது, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் சோதனை களம். அந்த சோதனை களம் எப்படி நீங்கள் நன்றாக இருக்குமையானால் அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய கூலியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சோதனையாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய செல்வத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் அதை சரியாக பயன்படுத்தினால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அது சரியாக பயன்படுத்தவில்லை என்றால்
அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சோதனை இருக்கிறது. அழகான வார்த்தை இந்த வார்த்தை தெரியுமா? எங்கே நாம் அதை யூஸ் பண்ணுகிறோம்? வாலிபர்களை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் 27 என்று கூட தெரியாமல் சாராயம் அடிக்கக்கூடிய இளைஞர்களே, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நடந்தது. அதனால நான் சொல்லுகிறேன். எதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? நாளை மறுமை நாளை எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள்? எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்கள்? யாருக்கு என்ன? உங்களுடைய பிற்காலத்திற்கு எதை நீங்கள் பாடமாக உலகத்திற்கு காட்டுகிறீர்கள்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது சம்பந்தமாக ரொம்ப நிறைய பேச வேண்டும். சுருக்கமாக ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலம் இருந்தது, அதாவது கருத்தரிப்பு மையம் தான் என்னென்று தெரியாது. 2000 வரை என்னென்றே தெரியாது, உலகத்திற்கு தெரியாது, இந்தியாவுக்கு தெரியாது. இன்னைக்கு 2025 என்ன தெரியுமா? மூளைக்கு மூளை கருத்தரிப்பு மையம் வச்சிருக்கிறான். ஏன்? போதை பொருள் விற்கக்கூடியவன் அதனுடைய அந்த கருத்தரிப்பு மையத்திற்கு அவன் பெரிய டொனேஷன் அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், பார்ட்னரா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த கருத்தரிப்பு மையத்தை உருவாக்கியவன் போதை பொருள் விற்கக்கூடியவன், கூலிப்பை விற்கக்கூடியவன். இன்னைக்கு தொழுக வர்ணம் வாய்ப்பு பிடிக்கும் போது கர்மமாக விழுவுது, ஒளிச்சிக்கும் போது பல்லுக்கு தலைவாணி மாதிரி மெட்ட மாதிரி விழுவுது, டம்முண்டு. அதை எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் அதை அப்படியே துப்பி ஒளி செஞ்சு விட்டு பள்ளியாசல் போறாங்க. தொழுகை என்று புரோஜனம். உன் தொழுகை அல்லாஹ்வுக்கு எதுக்குத்தான் சொல்லி பார்க்கலாம். நீ தொழுக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தொழுகையை வச்சு என்ன செய்யறது? குப்பையில தான் போடணும் தொழுகை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சில பேர்களுடைய தொழுகையை பழைய துணியை சுருட்டி மூஞ்சில் எரிவதை போன்று எரிவான் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய தொழுகை அப்படித்தான் இருக்கு. ஒன்று தெரியுமா? இன்னைக்கு கூலிப்பை விற்கக்கூடியவர்களை தான் கருத்தரிப்பு மையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு தெரியும் இவன் போதைக்கு அடிமையாகிறான், கடைசியில் இங்கதான் வந்து நிற்பான். இன்னைக்கு 10ல் 2 பேருக்கு கூட குழந்தை சரியான முறையில குழந்தை தங்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் கல்யாணம் முடிச்சுட்டாலே உடனே குழந்தை தங்கிடும். இன்னைக்கு 10 திருமணத்துல 10 தம்பதிகளுக்கு ஒரு தம்பதிகளுக்கு கூட ஒழுங்கா திருமணம் அந்த குழந்தை தங்க மாட்டாங்குது. உடனே ஆஸ்பத்திரி. லட்சக்கணக்கில் இல்ல, பல ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடியை கூட செலவு செய்து இன்னும் குழந்தை. இது சம்பந்தமா நிறைய விழிப்புணர்வு சொல்றேன் நான். ஏனென்றால் இவன் போதைக்கு அடிமையாகினால், ஆடம்பரத்துக்கு அடிமையாகினால், ஆபாசத்திற்கு அடிமையாகி போனால் காலம் இப்படித்தான் வரும் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு அதையெல்லாம் தொடர்பு வச்சு வா என்று சொல்கிறார்கள். எவ்வளவு விளம்பரம் தெரியுமா? அதற்குத்தான் அதிகமான விளம்பரங்கள். போதை ஒழிப்பு போராட்டம் சொல்லிட்டு ஒரு ஆசிரியை பேசுகிறார். அந்த விழிப்புணர்வு மாநாட்டில் என்ன பேசுகிறார் தெரியும்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. நாம் இப்படி போதையினுடைய இளைஞர்கள் அதிகமாகி போனால், குழந்தை கருத்தரிப்புக்காக வேண்டி பக்கத்து மாநிலங்களில் நாம் கருக்களை விலைக்கு வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடும் என்று பேசுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த மாநிலத்தில் போதைக்கு நம்முடைய இளைஞர்கள் அதிக அடிமையாகி போனால், குழந்தைக்காக வேண்டி கருக்களை, அந்த உயிரணுக்களை வெளி மாநிலத்தில் இருந்து விலைக்கு வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடும் என்று பேசுகிறார். நம்மளே இப்படி பேசும்போது அவர் எவ்வளவு தூரம் படிச்சு பார்த்தா அந்த வலியோடு அவர் பேசுவார் என்பதை யோசிக்க வேண்டும். பேசுறது ஒரு பெண் எவ்வளவு பெரிய வலி இருக்கும். பெண்ணுக்கு தானே தெரியும் அந்த கருத்தரிக்கலைன்னா எவ்வளவு பெரிய வலி என்பது. இவனுக்கு என்ன அதை பற்றி சிந்தனையே கிடையாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அருமையான இஸ்லாமியர்களே, இளைஞர்களே,
நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கையில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை அது சீரழிந்து போகக்கூடிய வாழ்க்கை. வலாதுல்கூபி ஐதீக்கும் இலத்தவுடு கட்டி அடே உன் கையாண்டி அழித்து போகாதே, அழித்து விடாதே என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தெரியா என்று சொன்னால் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை அழித்து போகும். இன்னைக்கு இருக்குது நம்முடைய அரசியல், நம்முடைய இஸ்லாமிய அரசியலில் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எல்லாத்தையும் இழந்தோம், பாபர் மசூதியை இழந்தோம், காஷ்மீருடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டை ஒரு கட்டுப்பாட்டை இழந்தோம், தலாக் முத்தலாக் சட்டத்தை இழந்தோம், ஷரியத்துடைய சட்டத்தை இழந்தோம், நீங்க வக்ஃப் சொத்தை இழந்துட்டோம். வந்து நிக்குது கத்தில கையோடு கழுத்துல கையை வச்சு நிக்கிறான், கத்தி வச்சு நிக்கிறான். என்னைக்கு அறுக்க போறான்னு தெரியல. நேற்று 2 மணியோட பாஸ் பண்ணிட்டான். அப்புறம் மேல் முறையீடு, அந்த முறையீடு, இந்த முறையீடு எல்லாம் வருகிறது. ஏன்? நம்முடைய கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு இல்லாத அரசியலை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு 30 கோடி இஸ்லாமியர்கள் இருந்தும் நமக்கென்று ஒரு தனித்துவம் எல்லாரும் இருந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாம் இறைகிறது. நாம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? யோசித்து பார்க்க வேண்டும். முஆத் இப்னு ஜபல் 20 வயசு இளைஞன், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12 பிறை 12ல வஃபாத் ஆகுறாங்க. ஹிஜ்ரி 13வது ஆண்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12ல வஃபாத் ஆகுறாங்க. சஃபர் மாசம் இது நடக்கிறது. ஒரு மாசத்துக்கு முன்னால முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு சொன்னார்கள், யா முஆத், உங்களை நான் யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்புகிறேன். யார? 20 வயசு பையன். நீ 20 வயசு பையனுக்கு என்னென்னே தெரியாது. அப்படின்னா 20 வயசு பையனுக்கு கால்பந்து தவிர ஒரு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு செல்போன்ல எப்படி நுழைஞ்சு எங்க போய் எங்கிட்டு வரலாம் அது மட்டும் நல்லா தெரியும். இந்த நாட்டுடைய வளர்ச்சி, தெருவுடைய வளர்ச்சி, ஊருடைய வளர்ச்சி, நம்ம குடும்பத்துடைய வளர்ச்சி ஒன்றும் தெரியாது. அதை பத்தி எந்த கட்டு எல்லாம் படிச்சுட்டு வெளியே வர்றான். ஆனா அவனுக்கு படிப்புக்கு உண்டான திறமை இருக்கிறா அதுவும் கிடையாது. நேற்று பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, இப்ப படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கு, காலேஜில் படிக்கக்கூடியவனுக்கு தமிழே சரியா தெரியல, எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியல. இங்கிலீஷ்ல எல்லாம் செய்யறான், ஆனா தமிழே அவனுக்கு தெரியல. இப்படித்தான் இப்போதுள்ள இளைஞர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா 20 வயசு, 18 வயசு, 20 வயசு கூட பூர்த்தியாகவில்லை. இந்த 18 வயசு இளைஞனை கூப்பிட்டு சொன்னார்கள், முஆத், உங்களை யமன் நாட்டிற்கு நான் கவர்னராக அனுப்புகிறேன். அந்த யமன் நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? அதிகமான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள். எப்படி நீங்கள் தீர்ப்பு அளிப்பீர்கள் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியப்பா நீ வந்து மார்க்க தீர்ப்பு செய்வாய் என்று சொல்லும் போது நபிகள் அவர்கள் சொன்னார்கள், அக்தா பி கிதாபில்லாஹி, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன். ஃபர்ஸ்ட் அவ்வளவு பெரிய திறமை இருக்கணும். 20 வயசு பையன் சொல்றாப்ல, யார்கிட்ட? எங்க? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நிற்க அங்கே குதிரையில் அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரி, கிதாபிலையும் கிடைக்கல, என்ன செய்வ? பிசுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வேதத்தில் நான் அவங்களுடைய நடைமுறை சுன்னத்தில் நான் சொல்லுவேன். சரி, அதுலயும் கிடைக்கலன்னா 2ஐயும் வைத்து என் அறிவால் சிந்தித்து பதில் சொல்வேன். எவ்வளவு பெரிய திறமை இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய திறமை இருக்கணும். இன்னைக்கு நமக்கு மார்க்கத்துக்கு முரணாகத்தான் நம்மால் சிந்திக்கிறான், மார்க்கத்துக்கு முரணாத்தான் நம்மால் சிந்திக்கிறான். அப்படித்தான் நம்முடைய நிலைப்பாடுகள் இருக்குது. 8 ரக்காத்து முடிஞ்சா ஒரு பிள்ளை இருக்காது. 20 ரக்காத்து தொழுது திரும்பி பார்த்தோம்னா 2 வயசானவங்க மட்டும்தான் நிற்பாங்க. இளைஞர்கள்லாம் என்ன கிரவுண்டில் நிற்பாங்க. நான் அங்கதான சொல்லுவேன், கேட்டா 8 ரக்காத்து தான் எங்களுக்கு சுன்னத்து, முடிஞ்சு போச்சு, நாங்க அங்கிட்டு போயிருவோம். எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா இளைஞர்கள்? எந்த மாதத்தை எப்படி நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம், நேரத்தையும் காலத்தையும். கடைசியில் சொன்னார்கள்,
அல்ஹம்துலில்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்தாஹு ரசூலுல்லாஹி. அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன ரசூலுடைய தூதரங்க போறாங்க. ரசூலுடைய ரசூலை அல்லாஹ்வுடைய பொருந்திய நிலைன்னு அல்லாஹ் அந்த தோதுவான முறையில தன்னுடைய சிந்தனையை ஊட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி தருகிறார்கள். இந்த நிலையை ஒவ்வொரு இளைஞர்களும் உண்டாக்க வேண்டாமா? இளைஞர்களே, நாம் இந்த வயசில் கால் கையை உடைத்து விட்டு தன்னுடைய எதிர்காலத்தை யோசிக்காமல் இருப்பதற்கு பெயர் அல்ல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே கடிதம் எழுதுகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யமன் நாட்டிற்கு தூதுவராக அனுப்பும் பொழுது முதலிலே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார்கள். எல்லா மக்களும் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன ஜகாத்துனா என்ன? ஜகாத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்க சொல்வதுனா என்ன? ஒரு ஏழை இல்லாத சமூகத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு கட்டுப்பாட்டு நிறைந்த ஒரு சமூகத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதுகிறார்கள். இப்பொழுது எங்களுடைய இந்த யமன் நாட்டில் ஏழைகளே இல்லாத ஒரு சமூகத்தை நான் உருவாக்கி விட்டேன். இந்த ஜகாத் பணத்தை என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு பெரிய அழகான ஒரு வர்த்தகத்தை உண்டாக்கினார்கள் தெரியுமா இளைஞர்களே? எதுவுமே தெரியாம நம்ம உட்கார்ந்துக்கிட்டு என்ன தெரியும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு புடிஞ்சா வெளிநாட்டுக்கு தான் போகும். அதுதான் இங்க நடக்கும். உடனே பாஸ்போர்ட் எடு, ஓடு, ஜப்பானுக்கு போ, அங்க போ, இங்க போ. இந்த நாட்டில் என்ன இல்லை, எதை நாம் வளர்ச்சி அடைய முடியாது. அட ஜப்பானுக்கு போற 10 பேர் சேர்ந்து 10 லட்சம் ரூபாயை போட்டா 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு அழகான பிசினஸ் உண்டாக்கலாம் தெரியுமா? இல்லையே, அந்த பக்குவங்கள் இல்லையே, நமக்கு தெரியலையே. படிப்புக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத வேலைகள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, அதை அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்ய வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நம்முடைய எதிர்காலத்தை நாம் சரியாக தீர்மானிக்க வேண்டும் இளைஞர்களே. நம்முடைய எதிர்காலத்தை வீண் விளையாட்டிலையும் நம்முடைய கைகால் உடைந்து போகும் என்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடாது இளைஞர்களே. சரியான ஒரு வாழ்க்கை, எதிர்காலத்தை நாம் சரியான ஒரு திட்டமிட்டு நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் செய்வானாக. மாஃபர்தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com